வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு நீங்கள் யோசிப்பீங்களே, ஆமாங்க, இன்றைக்கி சூப்பரான கிட்ஸுங்களுக்கு விரும்பி பார்க்கக்கூடிய அவுட்டிங் தாங்க போகிறேன். சாட்டர்டே ஸ்பெஷல் அவுட்டிங் டைனோசர் கண்காட்சி மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ. இது 4 நாளைக்கு தாங்க போட்டிருக்காங்க. 25, 26, 27, 28 நாளையோட முடியுது. இந்த கண்காட்சிக்கு யார் யார் போகலையோ அவங்க எல்லாமே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கண்காட்சி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் தாங்க டிக்கெட்டுக்கு. கிட்ஸுங்களுக்கெல்லாம் டிக்கெட் ஃப்ரீங்க. 15 வயசு உட்பட்ட பிள்ளைங்க அனைவருக்கு கிட்ஸுங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீங்க. இப்போ பெரியவங்களுக்கு 50 ரூபாங்க. இது நம்ம போனோடனே என்ட்ரன்ஸில் ரைட் சைடே இருக்குது டிக்கெட் கவுண்டர். அங்கே வாங்கிட்டு கூப்பன் எழுதி போட்டோம்னா கூப்பனில் ஏதோ கிடைக்கிண்டு அதையும் எழுதி போட்டுட்டு நாங்கள் இந்த டைனோசர் கண்காட்சியை பார்க்க உள்ளே போகிறோங்க. போனால் அங்கே ஒரு 4-5 டைனோசர் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த கத்தலை நீங்கள் கேளுங்க. இதில் இன்னொன்று என்னண்டா, அதில் நார்மலாக உள்ள கிட்ஸுங்கள்லாம் பார்த்துக்கு சந்தோஷமாக விளாண்டுட்டு போகுதுங்க. அதில் ஒரு கொஞ்சம் சின்ன வாண்டு கிட்ஸ் எல்லாம் அழுகுதுங்க. இது இந்த டைனோசர் கண்காட்சியை பார்க்குறதுக்கு தூண்டுதல் என்னன்னா, ஸ்கூல்லையே இதோட எக்ஸிபிஷன் கார்டு கொடுத்துட்றாங்கங்க. அவங்க ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதனால ஸ்கூல்லேருந்து கொடுத்ததுனால அம்புட்டு மக்களும் அங்கே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருதுங்க. அதில் ஒரு விளம்பரம் தான். இந்த டைனோசர் கண்காட்சிக்கு வர்ற அனைவருக்குமே மெஹந்தி இலவசங்க. மீன் கொடுக்குறாங்க, வண்ண மீன்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுபோக டாட்டூஸ் ஃப்ரீயாக போட்டு விட்றாங்க. இது போக குழந்தைங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வழியில் நிறைய பன்னாட்டு விளையாட்டுகள்லாம் இருக்குது. அதில் 1-2 நான் சொல்கிறேங்க. 3D ஷோ இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்புறம் வாட்டர் போட்டிங் இருக்குது, கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஜெயிண்ட் வீல், அதுக்கப்புறம் கோலாம்பஸ், அப்புறம் பலூனில் பிள்ளைங்க விளையாடுறது அது இருக்குது. நெக்ஸ்ட்டு 4D ஷோ இருக்குது. அப்புறம் ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. எல்லாமே பே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணி போகணுங்க. இது போக கிட்ஸுங்க விளையாடுற மாதிரி காரு, அப்புறம் ஜம்பிங் எல்லாமே இருக்குங்க. இது போக குட்டி குட்டி கிட்ஸுங்கெல்லாம் விளையாடுற மாதிரி கேம்ஸ் இருக்குது. அப்புறம் கன் ஷாட் இருக்குது, அப்புறம் வில்லம்பு பாய்கிறது இருக்குது. இது போல் நிறைய விளையாட்டுலாம் இருக்குங்க. கிட்ஸுங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு நிறைய இருக்குங்க. கிட்ஸுங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. கிட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த சாட்டர்டே சண்டே வீட்டில் யாருமே இருக்காதீங்க. இந்த ஷோ 11 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது. 11 மணிலேருந்து நைட்டு 9 o'clock வரையும் போடுறாங்கங்க. கண்டிப்பாக இந்த ஷோவை மிஸ் பண்ணாமல் வாருங்க மக்களே. உங்களுக்கு பிடிச்ச டோனில் சொல்லணுன்னா, எங்க வாங்க நம்ம மதுரையில் டைனோசர் கண்காட்சி போட்டிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இப்போ நார்மலாகவே எக்ஸிபிஷன்னா என்னென்ன இருக்குமோ, பிளேயிங் கேம்ஸை பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் சின்ன சின்ன கடைகள், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய குட்டி குட்டி கடைகள், அந்த மாதிரிலாம் நிறையாவே இருந்துச்சு. யூனிக்கான கடைகளுமே நிறைய இருந்துச்சு. நிறைய ஆஃபரோட மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமுக்கெலாம் ஆஃபர் என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னா, அப்படியே 50% ஆஃபரில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அரோமா கிளினிக்கில் ஃபஸ்ட்டு செக்கப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக. நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்னா மட்டும்தான் நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணி அவங்க ப்ராடக்டில் ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு நில்லுன்னு வந்துருச்சுன்னா அவங்க சாக்லேட் கொடுப்பாங்க. அது மாதிரி ரிஷான ஹாருன்னு ஒவ்வொரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதே மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. இது போக போகிற வழியிலே நம்ம ஃபிஷ் டிக்கெட் காமிச்சு வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாங்க. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு நம்ம ஒவ்வொரு பார்சலை கொடுத்துருவாங்க. ஒரு சிலவங்களுக்கு அதில் தப்பி 3 மீன் வந்துடும், இல்லை பேர் 2 போட்டு கொடுத்துருவாங்க. தரமான ஒயிட் மோலி, பிளாக் மோலி, ஆரஞ்சு ப்ளூ மோலி, இந்த மாதிரி கலர் மோலி ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அது போக கோல்டன் ஃபிஷ்லாம் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. நிறைய வண்ண மீன்கள் வச்சுருந்தாங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆயுர்வேதிக், அப்புறம் சிக்கன் 65 மசாலா, நெக்ஸ்ட்டு பிள்ளைங்க கிட்ஸு விளாட்ற மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக் திங்ஸு, அக்சசரிஸு பர்ச்சேஸ் பண்ணுறது, கிஃப்ட் ஐட்டம், இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கடைகள் இருந்துச்சுங்க. உங்களுக்கு 90 கிட்ஸு என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியுமில்ல, ஸ்நாக்ஸ் வகைகள், அது எல்லாமே எதை எடுத்தாலும் 20 ரூபாங்க. அந்த மேனிக்கு நிறைய 90s
கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி நினைவுபடுத்துகிற வகையில் நிறைய இருந்துச்சு. இதுதான் அந்த மீன் வந்து ஃப்ரீயாக டிக்கெட்டை காமிச்சு வாங்கிக்கிறது. முடிஞ்சிட்டாலும் அரை மணி நேரத்தில் அவங்க திருப்பி எங்கேருந்தோ கொண்டு வந்து திருப்பி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து என்னடா பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கிட்ஸுங்க வந்து கையில் கொண்டு போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா, அவங்கெல்லாம் கேம்ஸில் வின் பண்ணி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுதுங்க. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு வகையான கேம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேற்பட்ட கேம்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து வீலை வந்து கரெக்டாக பூஸ்ட் பாட்டிலில் போட்டால் பூஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அது மாதிரி இதில் வந்து கவுண்டிங் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எதை எடுத்தாலும் நம்ம பே பண்ணுறது 50 ரூபா பே பண்ணிடணுங்க. இந்த நம்பர்ஸ் படி நம்மளுக்கு அவங்க இங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அஸ் யூஸ்வல் நார்மலாக எல்லா எக்ஸிபிஷன்லேயும் நம்ம பார்க்குறது தான். அதுதாங்க இங்கே இருக்குது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துட்டோம். மக்கள் எல்லோரும் உட்காந்து எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ணுறதுக்காண்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அங்கிட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு அஸ் யூஸ்வல் பாப்கார்னு, அப்புறம் வந்து பஞ்சு மிட்டாய், காளான், ரோட்டுக்கடை காளான்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே கிடைக்கிது. ஸ்ப்ரிங் ரோல் வந்து இப்போ ரொம்பவே கிட்ஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்குது. அதில் நிறையா போடுறாங்க. அப்புறம் வந்து டெல்லி அப்பளம், அதுபோக வந்து மசால் பூரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பர் டேஸ்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. பச்சி, என்ன பச்சின்னு கேட்குறீங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே பிடித்த மாதிரி மிளகாய் பச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மிளகாயில் உரப்பு இல்லாமல் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் பக்கோடா வாங்கினோம். அதெல்லாம் பிள்ளைங்க வந்து காலிஃப்ளவர் பக்கோடா விரும்பி சாப்பிட்டாங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்கங்க. கிட்ஸுங்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உட்கார்றதுக்கு சாப்பிட்ற மாதிரி நிறைய சேர்ஸுமே போட்டிருந்தாங்க. அதனால் வர வர சாப்பிட்டுட்டு நிறைய கூட்டங்க. சாட்டர்டேன்றாலே ஒரு கூட்டம் இருக்கும்ல, சாட்டர்டே சண்டே ரொம்பவே கூட்டம். அதுவும் இந்த எக்ஸ்போ வந்து 4 நாளைக்கு தான் போட்டிருக்காங்க. அப்போ மதுரை மக்கள் எல்லாமே இங்கே தான் திரண்டு வந்துடுவாங்க. மதுரை மக்கள் யோசிக்கிறதே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து நம்ம எங்கே போவோன்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் அதே நேரம் இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்போ, அது டைனோசர் எக்ஸிபிஷன் போட்டால் போகாமலாம் இருப்பாங்க. அம்புட்டு மக்களுமே அங்கே தாங்க இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு விசிட் அப்படியே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், என்னென்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குண்டு. ஜம்பிங், அங்கே பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் கிட்ஸுங்க ஜம்ப் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ராகன் இருக்குது. அதுபோக இங்கிட்டு தாங்க டாட்டூஸ் போடுறாங்க பாருங்கள், பேய் வீடு. அப்புறம் வந்து மேஜிக் ஷோ இருக்குங்க, 3D ஷோ, 4D ஷோங்க. பிள்ளைங்கள்லாம் கிட்ஸுங்கெல்லாம் பாலில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து டாட்டூஸு, நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தி எல்லாமே போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மெஹந்திக்கு மட்டும் 2 ஆள் வர போட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. கிட்ஸுங்க வந்து இந்த போட்டிங்கில் விளாண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க என்னடா வாட்டர் ரோலர் இருக்குதுன்னாங்க, அது காணாமேண்டு. வாட்டர் ரோலர் ஃபஸ்ட்டு நாளே பஞ்சர் ஆயிடுச்சாங்க. அதனால் வாட்டர் ரோலர் மட்டும் இல்லை, மற்ற கேம்ஸ் வந்து வில்லம்புலெல்லாம் ஃபஸ்ட்டு சென்டராக யார் அந்த ரெட்டில் வந்து அடித்தாங்களோ அங்கே அடித்தவங்களுக்கு 300 ரூபா கொடுப்பாங்களாங்க. அது இல்லாமல் யார் விளாண்டாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில். இந்த வில்லம்பு மாதிரி தான் இந்த கன் ஷூட்டிங், அந்த பாலை வந்து கன் ஷூட் பண்ணுவோம்ல, இதுக்கு ஒருத்தவர் நின்றுட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் வந்து ஆடினாலே உங்களுக்கு ப்ரைஸ் உண்டுங்க, கண்டிப்பாக வந்து ஆடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இவர் ரொம்ப நேரமாக அந்த ரெட் பாயிண்டில் குறி வச்சு போடணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முடியலை. அவருக்கு ஒரு பிளாஸ்டிக்கை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜெயிண்ட் ரோலு, இங்கிட்டு பார்த்தா கோலம்பெக்ஸு, இந்த சைடு பார்த்தா பிள்ளைங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த பலூனில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. அதை பார்க்கவே அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. உண்மையில் ஒருத்து தாங்க 50 ருபீஸ்க்கு வந்து எல்லோரும் கிட்ஸுங்களை கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக ஆட்டம் போட்டு போங்க. இந்த மாதிரி வாய்ப்பு அடுத்து எப்போ கிடைக்குதுன்னு தெரில. இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைம் வந்து 9 o'clockங்க. ஆனால் வந்து 9 o'clock வரை எண்டாயிருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எண்டே ஆகலை. கிட்டத்தட்ட நாங்களே வந்து 9:45 ஆச்சு வெளியில் போகிறதுக்கு. அப்போ வரையும் நான் இப்போ வீடியோ எடுக்கிறப்ப 9:30 வரையுமே அப்பளம் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பொரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சந்தோஷமாக எவ்வளோ நேரம் நின்று வேலை பார்த்தாலும் அவங்க முகத்தில் ஒரு கஷ்டமும் தெரியாத மாதிரி மக்களுக்கு சந்தோஷமாக ஸ்நாக்ஸ் வகைகள் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஹாதியாவை வந்து இந்த போட்டிங் ரைடில் வந்து ஏற்றி விட்டு பிள்ளைய வந்து விளையாட வச்சாச்சுங்க. பாப்பா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா. இவளுக்கு வந்த இடம் வந்து ரொம்பவே அந்த சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு போல். ஆனால் அதையுமே தாண்டி பிள்ளை
மெஹந்தியில் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாட்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாண்டுச்சுங்க. அதை விளாட்ற ஹாப்பினஸஸே சந்தோஷத்தை பார்த்து நாங்களுமே ரொம்ப ஹாப்பியானோங்க. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவங்க டிக்கெட் வந்து நம்பர் படி தான் அவங்க அனுப்புகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அந்த மாதிரி பார்க்காம நம்பர் படி வந்து அந்த பிள்ளைங்களை வந்து அதில் ஒரு 10 நிமிஷம் அந்த போட்டுங்களை வந்து வச்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற அளவு பேரண்ட்ஸ்லாம் ரொம்பவே பொறுமையாக இருந்து பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு போகிறாங்க. நான் பார்த்ததில் எத்தனையோ எக்ஸிபிஷன் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் ரொம்பவே கிட்ஸுங்க அப்புறம் பேரண்ட்ஸு ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சாட்டர்டே நாங்கள் வந்து நேற்று தான் போயிருந்தோம், செகண்ட் டே போயிருந்தோம். ஃபஸ்ட் டே இன்னும் ரொம்பவே ஃப்ரைடே வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சாங்க. நாங்கள் செகண்ட் டே போயிருந்தோம், அதுவே கூட்டம்னா இன்றைக்கி எவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து முந்திக்குங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி யார் யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே இன்றைக்கி கிளம்பிடுங்க. இன்றைக்கி போக முடியாமல் நீங்கள் விசேஷம் பக்கத்தில் எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தீங்கன்னா நாளைக்கு இருக்குதுங்க. அவங்க மிஸ் பண்ணவங்களுக்காண்டி நாளைக்கு நீங்கள் போய் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே போதுமான தகவலாக இருக்கும். எங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆதியா பாப்பாவை எங்கள்கிட்ட இறக்கி விட போகிறாங்க. ஆதியா பாப்பா நாங்கள் எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அந்த மாதிரிலாம் கடைபிடிச்சி சூப்பராக என்ஜாய் பண்ணிச்சு. இந்த போட்டிங் ரைடில் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த தடவை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனதில் எப்போவுமே நம்ம சிங்கிளாக போகிறத விட ஒரு 4-5 பேர் சேர்ந்து கிட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க இந்த எக்ஸிபிஷனில். இதே போல் நீங்களும் இதை பார்த்த வீடியோலாம் பார்த்தவங்க கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிட்டு ஏற்கனவே நேற்று போயிருந்தவங்களா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு போனாலும் போய் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்லாம் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து வியூஸ் நிறையா போகுது, அந்தளவு சப்ஸ்கிரைபர் எனக்கு வரமாட்டீங்க. அப்போ வியூஸ் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணாலுமே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ட்டு உங்களோட லைக்கை வச்சு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிருவேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே எனக்கு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களை ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியை தரும், கோடி மடங்கு ஹாப்பியை தரும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆதியா பாப்பாவுக்கு நாங்கள் ஃப்ரீயில் மெஹந்தி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ முடியுதுன்னே தெரியல. பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்களா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.